நம்மள நிறைய பேர் மற்றவங்களை பற்றி நினச்சி கவலைப்பட்டுட்டு இருப்போம். இனி நடக்க போகிறத பற்றி கவலைப்பட்டுட்டு இருப்போம். இதுவரையிலும் நடந்ததை பற்றி நினச்சி கவலைப்பட்டுட்டு இருப்போம். ஆனால் நம்மளோட ஹெல்த்தை கண்டுக்காமலே விட்டுருப்போம். நம்மளோட ஹெல்த்தை விட இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வேறு நமக்கு எதுவுமே இருக்க முடியாது. ஸோ என்னோட குட்டி அட்வைஸ் என்னென்னா, நம்ம ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம நல்லா பார்த்துக்க முடியும். ஸோ நீங்கள் உங்கள் ஹெல்த் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 days ஆச்சும் உங்களுக்கு நீங்கள் 30 minutes ஆச்சும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். எதுக்காகனா நீங்க ஸ்கின் கேர் பண்ணிக்கலாம், ஹேர் கேர் பண்ணிக்கலாம். இதெல்லாமே ஒரு தெரப்பியா இருக்கும். இவ்வளோ பேசுறியே, நீ இதெல்லாம் செய்வியான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நானும் இதெல்லாம் செய்யணும்னு நினைப்பேன், ஆனா செய்யறதில்ல. நான் ஸ்கின் கேர் பண்ணியே ரொம்ப மாசம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் இன்னைக்கு தான் நான் ஸ்கின் கேர் பண்ணினேன். அதுவும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி குட்டியா பண்ணிக்கிட்டேன். அமெரிக்கா வந்ததுக்கு அப்புறமா நான் 2 times தான் பார்லர்ல போய் த்ரெட்டிங் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்தியாவில் பண்ற மாதிரி இருக்காது, அதனால நான் வீட்டில் நானே பண்ணிப்பேன். அது பெர்ஃபெக்டா இல்லாம இருந்தாலும் அதுல ஒரு திருப்தி கிடைக்கும். அதுக்காக தான் இதை பார்க்குற நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஐப்ரோ த்ரெட் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ நாளைக்கு பார்க்கலாம். டாடா.